அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாளிலே ஒரு மனிதர்கள் வருவார்கள். எப்படி வருவார்கள் தெரியுமா? எங்கள் எல்லோருக்கும் பயம் வருகிற விதத்திலே இருக்கிறது இந்த ஹதீஸ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திஹாமா என்று ஒரு மலை இருக்கிறது. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகிற வழியிலே பெரிய ஒரு மலை தொடர். இந்த திஹாமா மலை தொடர் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த மக்களுக்கு வழங்கிக் கொடுத்து, திஹாமா மலை தொடர் அளவுக்கு நன்மையோடு ஒருவர் வருவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நான் சொல்லுகிற நேரம் தயவு கூர்ந்து சொல்கிறேன், இது நானாக இருந்தால் என்று எண்ணிக்கொண்டு கேளுங்கள். அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? தொழாதவர்களை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை. அல்லாஹும் அவர்களுக்கும், நோன்பு பிடிக்காதவர்களை பற்றி பேச வேலையில்லை. அல்லாஹும் அவர்களும் பார்த்துக் கொள்வார்கள். இது யாரு தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திஹாமா மலை தொடர் அளவுக்கு நன்மையோடு வருவார்களாம் ஒரு கூட்டம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவ்வளவு நன்மை. திஹாமா மலை என்றால் பெரிய மலை, எவ்வளவு நன்மை வைத்திருப்பார்கள். கொஞ்ச நஞ்சமா, 1000 2000 அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய முன்னாடி வந்த உடனே அல்லாஹ் மறுபேச்சுக்கு இடம் வைக்காமல் அப்பா அம்மன் சூரா அந்த அவ்வளவு நன்மையும் துண்டு தூளாக்கி தூசாக்கி பறக்க விட்டு விடுவானாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அவன் நீதமானவன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவன் நேர்மையானவன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அவன் தனக்கே நீதத்தையும் நியாயத்தையும் நேர்மையும் கடமையாக்கி கொண்டவன். அந்த ரப்பல் ஆலமீன் ஒருபோதும் அநீதி செய்ய மாட்டான், ஒருபோதும் அநீதி செய்ய மாட்டான். அல்லாஹ்விடம் ஒரு அடியான் வாதிடுவான், என்ன மறுமையுடைய விசாரணையிலே, யா அல்லாஹ் எனக்கு என்ன யா அல்லாஹ் சாட்சியாளர்கள் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாய், நீ இருக்கிறாய், சாட்சியாளர் கொண்டாமல் என்னை விசாரியா அல்லாஹ் என்று சொல்லுகிற நேரம், அப்படியா அல்லாஹ் எப்படியெல்லாம் அவகாசம் கொடுக்கிறான் பாருங்க. அப்படியா சாட்சியாளர்கள் எல்லாம் அனுப்பிவிட்டு, அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அவருடைய வாய்க்கு முசீலை கொடுத்து விட்டு கை பேச ஆரம்பிக்கும். உன் நாக்குத்தான் பிறண்டு பிறண்டு பேசும், கை பேசுங்கள் அல்லாஹ் சொல்லுவான். சூரா யாசின் அல்லாஹ் சொல்கிறான், அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம். கரங்கள் எல்லாம் பேசும், யா அல்லாஹ் நான் அந்த பெண்ணை பிடித்தேன். அவருடைய நாக்குக்கு அல்லாஹ் சீல் வைத்து விட்டு வ தஷ்ஹது அர்ஜுலுஹும், அவருடைய கால்கள் சாட்சி சொல்லும், நான் போனேன் யா அல்லாஹ், அந்த அநியாயமான வியாபாரத்துக்கு இந்த காலால் நான் போனேன் யா அல்லாஹ் என்று சொல்லும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி விசாரிப்பான் என்றார்கள். மறுமை என்பது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் சாதாரண ஒன்று நினைக்கிறீர்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரியனை கொண்டு வந்து நிப்பாட்டப்படுகிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு சிலருக்கு கணுக்கால் அளவு, ஒரு சிலருக்கு முட்டை அளவுக்கு, ஒரு சிலருக்கு வாய் அளவுக்கு என்று வாயை பிடித்து காட்டினார்கள். இந்த வாய் அளவுக்கு கால் அளவுக்கு என்றார்கள். அவ்வளவு வேர்வையில் மூழ்கி கொண்டிருக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் விசாரணை நடக்க வந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை சஹாபாக்கள் பயந்து போனார்கள். எங்களுக்கெல்லாம் அந்த பயம் உருவாகிறதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த விசாரணை நடக்கிற நேரம் அப்படி ஒரு கூட்டம் வருவார்கள், திஹாமா மலை தொடர் அளவுக்கு நன்மை. அந்த நேரத்தில் சஹாபாக்கள் அசந்து விட்டார்கள். யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார், அவருடைய பண்புகள் என்ன, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். யா ரசூலல்லாஹ், ஏன் கேட்டார்கள்? நாமெல்லாம் இப்படி அதை சொன்னால் பண்புகள் என்ன என்ன அவருடைய அடையாளங்கள் கேட்போமா? நாங்க இல்லப்பா, அதெல்லாம் நாங்க இல்ல, நாங்க பெரிய பிரச்சாரகர்கள், நாங்க பெரிய தியாகிகள், எங்கெல்லாம் அது வருமா? என்ன கேட்டார்கள்? உயிர் கொடுத்த தியாகி, உயிரை திறப்பதற்கு தயாரான தியாகிகள், தன்னுடைய பிள்ளைகளை இழந்தவர்கள், தன்னுடைய தகப்பனை இழந்தவர்கள், ஒட்டுமொத்த சொத்தையும் மக்காவில விட்டுவிட்டு ஒரே ஒரு ஆடையோடு மதீனாவுக்கு வந்தவர்கள், எந்த பொருளாதாரத்தை விரும்பாதவர்கள், இந்த உலகத்தில் ரப்பல் ஆலமீனுக்காக வேண்டி எல்லாத்தையும் திறந்து கொடுத்தவர்கள். அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம், யா ரசூலல்லாஹ், அவருடைய பண்புகள் என்ன யா ரசூலல்லாஹ், அவருடைய அடையாளங்கள் என்ன யா ரசூலல்லாஹ், அவையெல்லாம் எங்களுக்கு சொல்லித் தாருங்களேன், அதில் இருந்து நாம் பாதுகாப்பு பெறுவதற்கு யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? இன்னஹும் பிஹ்வானிக்கும், மக்களே அவர் உங்களுடைய சகோதரர்கள் என்றார்கள். அவர்கள் வேற யாரும் இல்லை, உங்களுடைய சகோதரர்கள். இன்னஹும் பிஜில்துக்கும், அவருடைய தோல் என்ன தோல் தெரியுமா? எவ்வளவு தெளிவான விளக்கம் பாருங்கள். அவர்கள் யார் தெரியுமா? உங்கள் சகோதரர்கள் என்றார்கள். அப்படினால் யார்? சகோதரர்களே, நீங்கள் பாருங்கள், அவர்கள்